லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள். தவக்காலம் 5ஆம் ஞாயிறு. மரணத்தை வென்று மறுவாழ்வு பெறுவோம். மோகனா சென்னை வில்லிவாக்கத்தில் வீட்டு வேலை செய்து வரும் பெண். அவர் தனது வாழ்வை குறித்து ஒரு வார இதழுக்கு நேர்காணல் வழங்கிய போது இவ்வாறு கூறுகிறார். எங்க அம்மா 20 ஆண்டுகளாக வீட்டு வேலை செய்கிறாங்க. வேலை அதிகம் இருந்ததால அம்மா அடிக்கடி சோர்ந்து போயிடுவாங்க. எனக்கும் பெருசா படிப்பு வரல. அம்மாவுக்கு உதவியா இருக்கலாம்னு நானும் வீட்டு வேலைக்கு வந்துட்டேன். காலையில் 4 மணிக்கு எழுந்துடுவேன். பக்கெட்டை தூக்கிக்கிட்டு பால் பூத்து போயிடுவேன். பளபளன்னு விடியறதுக்குள்ள எல்லா வீட்லேயும் பால் பாக்கெட் போட்டுட்டு நான் வாடிக்கையாக வேலை பார்க்குற வீடுகளில் பாத்திரம் தேய்க்கிறது, வீட்டை கூட்டி பெருக்கிறது, துடைக்கிறதுன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவேன். 10-11 மணி வரைக்கும் இந்த வேலையே டைட்டாக இருக்கும். பல நாள் காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இருக்காது. இதுக்கப்புறம் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க வீட்டில் இருக்கிறவங்க வீடுகளுக்கும் போவேன். அங்கெல்லாம் வேலை முடிஞ்சு என் வீட்டுக்கு போகிறதுக்கு 3-3:30 மணி ஆகிடும். மதியம் சாப்பாட்டை முடிச்சுட்டு மறுபடியும் 4 மணிக்கு பக்கெட்டை தூக்கிக்கிட்டு பால் வாங்க கிளம்பிடுவேன். என் வாழ்க்கை இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு என்கிறார் மோகனா. ஆனாலும் அவரது முகத்தில் நம்பிக்கை தெரிகிறது. மோகனாவைப் போல இன்னும் ஆயிரக்கணக்கான பெண்கள் வாழ்க்கையை இப்படித்தான் நம்பிக்கையோடு நகர்த்தி கொண்டு இருக்கின்றனர். இப்படிப்பட்ட நம்பிக்கை நிறைந்த மனிதர்களை இயக்கிக் கொண்டு இருப்பது அவர்களுக்குள் இருக்கும் உயிராற்றல் தரும் ஆவிதான். பிரியமானவர்களே, இன்று நாம் தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் கல்லறைக்கு பிறகும் காவியம் சொல்லும் புதுவாழ்வு என்னும் நிறைவாழ்வு இருக்கின்றது என்பதை நமக்கு நினைவுபடுத்துகின்றன. இப்போது முதல் வாசகத்தை வாசித்து நமது மறைவுரை சிந்தனைகளை ஆழப்படுத்துவோம். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன். நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதைச் செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு இறந்த லாசரை உயிர்ப்பிக்கும் நிகழ்வு கொடுக்கப்பட்டுள்ளது. கல்லறைக்கு முன்பாகச் சென்ற இயேசு கல்லை அகற்றிவிடுங்கள் என்று கூறியபோது மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாற்றமடிக்குமே என்றார். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சிமையை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கூறியவுடன் கல்லறை திறக்கப்படுகிறது. லாசரை உயிர் பெற்றெழச் செய்கிறார் இயேசு. என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள் என்று கூறி உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்த இறைத்தந்தையைப் போன்றே இயேசுவும் தன் ஆவியை கொடுத்து லாசரை உயிர் பெறச் செய்கின்றார் என்பதை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்றோம். இன்றைய 2ஆம் வாசகத்தில்
கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல என்றும், இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார் என்றும் எடுத்துரைக்கின்றார் புனித பவுலடியார். ஆக இறந்தவர்களை உயிர் பெறச் செய்வதில் ஆவியின் செயல் அழுத்தம் பெறுவதை இன்றைய 3 வாசகங்களும் பதிவு செய்கின்றன. மேலும் ஊனியல்பு மற்றும் ஆவியின் இயல்புகள் குறித்து இன்னும் சற்று ஆழமாக பேசுகிறார் புனித பவுலடியார். இன்றைய 2ஆம் வாசகத்தினை நாம் தொடர்ந்து வாசிக்கும்போது அதனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கட்டுப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் என்கிறார். இங்கே ஊனியல்பு என்பது தீய ஆவிக்குரிய செயல்களை குறிக்கின்றது. இதன் அடிப்படையிலேயே தீய ஆவிக்குரிய இயல்புகளாக 16 காரியங்களை கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் எடுத்து காட்டுகின்றார் பவுலடியார். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை, சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும் என்று கூறும் பவுலடியார், இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன், அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன் என்றும் எச்சரிக்கும் அதே வேளையில் தூய ஆவிக்குரிய இயல்புகளாக 9 காரியங்களை பட்டியலிடுகின்றார். தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இந்த 2 இயல்புகளையும் எடுத்துக்காட்டும் பவுலடியார் தூய ஆவியாரின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள் என்றும், அப்போதுதான் ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள் என்றும் நம்மை அறிவுறுத்துகின்றார். சுருக்கமாகச் சொல்ல வேண்டுமென்றால், ஊனியல்பான தீயாவிக்குரிய செயல்கள் முடிவில்லா தண்டனை தரும் நரக வாழ்வை பெறவும், தூய ஆவிக்குரிய இயல்புகள் என்றும் அழியாத நிலைவாழ்வை பெறவும் நமக்கு வழிகாட்டுகின்றன. மேலும் லாசரை உயிர்ப்பிக்கும் இயேசு கட்டுகளை அவிழ்த்து அவனை போகவிடுங்கள் என்கிறார். இந்த கட்டுகள் என்பது ஊனியல்புக்குரிய கட்டுகள் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்வோம். ஆக அழகை காட்டும் மரணம் என்னும் மாயவலையில் வீழ்ந்து விடாமல் இருக்க தூய ஆவியாரின் தூய வாழ்வுக்கான கனிகளை அணிந்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது. அது ஓர் அழகான நாடு. அந்நாட்டிற்கென்று ஒரு சட்டம் இருந்தது. அதன்படி யார் வேண்டுமானாலும் அந்த நாட்டிற்கு மன்னராக வர முடியும். ஆனால் அந்த பதவி 5 ஆண்டுகள் மட்டுமே. 5 ஆண்டு முடிந்த அடுத்த நாளே மன்னரை அந்நாட்டின் எல்லையோரம் பாய்ந்தோடும் ஆற்றின் மறுபுறமுள்ள அடர்ந்த காட்டில் விட்டுவிடுவார்கள். அந்த காட்டில் மனிதர்கள் கிடையாது, கொடிய விலங்குகள் மட்டுமே வாழ்ந்தன. மன்னர் காட்டிற்குள் நுழைந்ததுமே அவ்விலங்குகள் அவரை கொன்று தின்றுவிடும். இந்த சட்டத்தை யாராலும் மாற்ற இயலாது. இந்த நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டவர் மட்டுமே ஆட்சி அரியணையில் அமர முடியும். ஆக மன்னராக முடிசூட்டி கொண்டவரின் தலையெழுத்து 5 ஆண்டுகளுக்கு பின் கட்டாய மரணம் என்பதுதான். இந்த கடுமையான சட்டத்துக்கு பயந்தே யாரும் அந்த பதவிக்கு ஆசைப்படாமல் இருந்ததால் அந்த அரியணை பெரும்பாலும் காலியாகவே இருந்தது. இருப்பினும் ஒரு சிலர் எப்படி இருந்தாலும் சாகத்தானே போகிறோம், மன்னராகவே மடியலாமே என்று பதவி ஏற்பதுண்டு. அதிலும் பாதி மன்னர்கள் அந்த பயங்கர காட்டிற்கு போகும் வழியிலேயே மாரடைப்பால் மரணமடைவதும் உண்டு. இப்படி ஒரு மன்னருக்கு 5 ஆண்டு ஆட்சி காலம் முடிந்தது. அன்று ஆற்றின் கரையை கடந்து காட்டிற்கு செல்ல வேண்டும். அவரை வழியனுப்ப நாடே திரண்டிருந்தது. மன்னர் வந்தார். அவருடைய சிறப்பான ஆடைகளையும் நகைகளையும் அணிந்து முடிசூடி தங்க வாளேந்தி வைரங்கள் மின்ன மக்கள் முன் நின்றார். மக்கள் வாயை பிளந்தனர். இன்னும் அரை மணி நேரத்தில் சாகப் போகிறவருக்கு இவ்வளவு அலங்காரமா என்று கேலியும் கிண்டலும் செய்தனர். தான் செல்லவிருந்த படகை கொண்டு வாருங்கள், நான் நின்று கொண்டா செல்வது, சிம்மாசனத்தை கொண்டு வாருங்கள் என்றார். கட்டளைகள் பறந்தன, காரியங்கள் நடந்தன.
சற்று நேரத்தில் அலங்கரிக்கப்பட்ட அழகான படகு ஆற்று நீரை கிழித்து கொண்டு மறுகரை நோக்கி பயணித்தது. மக்கள் திகைத்து நிற்க மன்னன் கையசைக்க பயணம் தொடர்ந்தது. இதில் மிகவும் அதிர்ச்சியடைந்தவர் படகோட்டியே. காரணம், இதுவரை அவர் மறுகரைக்கு அழைத்துச் சென்ற எந்த மன்னரும் அங்கே மகிழ்ச்சியாக சென்றதில்லை. அழுது புலம்பிக் கொண்டுதான் செல்வார்கள். எனவே இவற்றை பொறுத்து கொள்ள முடியாத படகோட்டி, மன்னா, நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் தெரியுமா என்று கேட்டார். தெரியும், மறுகரைக்குச் செல்கிறேன் என்றார் மன்னர். அங்கே சென்றவர்கள் திரும்பவும் இந்த நாட்டிற்கு வந்ததில்லை தெரியுமா என்றார் படகோட்டி. தெரியும், நானும் இந்த நாட்டிற்கு திரும்ப வரப்போவதில்லை என்றார் மன்னர். பின்னே எப்படி உங்களால் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது என்று கேட்டார் படகோட்டி. அதுவா, நான் என்ன செய்தேன் தெரியுமா? ஆட்சிக்கு வந்த ஓராண்டு முடிவில் 1000 வேட்டைக்காரர்களை அந்த காட்டிற்கு அனுப்பினேன். அவர்கள் கொடிய விலங்குகளையெல்லாம் வேட்டையாடி கொன்றுவிட்டார்கள். 2ஆம் ஆண்டு முடிவில் 1000 விவசாயிகள் சென்றார்கள். காட்டை செப்பனிட்டு உழுதார்கள். இன்று ஏராளமான தானியங்கள், காய்கறிகள் அங்கு விளைகின்றன. 3ஆம் ஆண்டு முடிவில் 1000 கட்டடக்கலை வல்லுநர்கள், தொழிலாளர்கள் சென்றனர். இன்று வீடு, வாசல், அரண்மனை, சாலைகள் எல்லாம் தயார். 4ஆம் ஆண்டு முடிவில் 1000 அரசு அதிகாரிகள் சென்றனர். நிர்வாகம் சீரடைந்தது. இந்த 400 பேரும் தங்கள் மனைவி, குழந்தைகளுடன் சென்று அங்கே வாழ்வதால் அவர்கள் ஒரு சிறு நாட்டையே உருவாக்கிவிட்டார்கள். இப்போது நான் காட்டிற்கு போகவில்லை, என்னுடைய புதிய நாட்டிற்கு போகிறேன். சாகப் போகவில்லை அப்பா, வாழப்போகிறேன். அதுவும் மன்னராக ஆளப்போகிறேன். உனக்கு ஒருவேளை அரண்மனை படகோட்டி வேலை வேண்டுமென்றால் இந்த படகோடு இப்படியே என் நாட்டில் வேலைக்கு சேர்ந்துவிடு என்றார் மன்னர். அவர் சொன்னதை கேட்டு அப்படியே வியப்பில் ஆழ்ந்து போனார் அந்த படகோட்டி. ஆம் அன்பர்களே, மரணத்தை வென்று மறுவாழ்வு பெற விரும்புபவர்களுக்கு எல்லாமே சாத்தியம் என்பதை இந்த நிகழ்வு உணர்த்துகிறது. சாவை வெல்வதற்கு தூயாவிக்குரிய இயல்புகள் நமக்கு அவசியம் தேவைப்படுகின்றன. ஆகவே தூயாவிக்குரிய வழியில் சவால்களையும் சங்கடங்களையும் துயரங்களையும் சந்திக்க தயாராக இருந்தால் நாம் மரணத்தை வென்று மறுவாழ்வு பெற முடியும் என்பதை உணர்வோம். அதற்கான அருள்வரங்களுக்காக ஆண்டவர் இயேசுவிடம் இறையருள் வேண்டி இந்நாளில் மன்றாடுவோம். மரணத்தை வென்று மறுவாழ்வு பெறுவோம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். தென்னிந்திய மாநிலமான கேரளாவில் இடம்பெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகள் கேரளாவில் பின்தங்கிய நிலையில் வாழும் கிறிஸ்தவர்களுக்கு நலத்திட்டங்களை செயல்படுத்துவதாக உறுதியளிக்க வேண்டும் என்று அம்மாநிலத்தின் கத்தோலிக்க தல திருஅவை தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். லத்தீன் வழிபாட்டு முறையை பின்பற்றும் 12 மறைமாவட்டங்களைச் சேர்ந்த ஏறக்குறைய 15 லட்சம் கிறிஸ்தவர்கள் வாழும் கேரள மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் 9 வியாழனன்று இடம்பெற உள்ளது. இந்நிலையில் தங்கள் கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கையில் சேர்க்கும் கட்சிகளுக்கே தாங்கள் ஆதரவளிக்க இருப்பதாக கேரள கத்தோலிக்க தல திருஅவை தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டு
கேரள மாநில அரசால் நியமிக்கப்பட்ட ஓர் ஆணையம் சமர்ப்பித்த அறிக்கையில் பின்தங்கிய கிறிஸ்தவ சமூகங்களுக்கிடையே கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக நலத்திட்டங்களை மேம்படுத்துவதற்கான 100க்கும் மேற்பட்ட பரிந்துரைகளை செயல்படுத்த வேண்டும் என்பதே கேரள கத்தோலிக்க தல திருஅவை தலைவர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் தற்போது ஆளும் இடது ஜனநாயக முன்னணி அரசு கடந்த மாதம்தான் இந்த அறிக்கையை பொதுவெளியில் வெளியிட்டுள்ளது என்று கூறியுள்ள கேரள தல திருஅவை தலைவர்கள், எங்களின் கோரிக்கைகளை தேர்தல் வாக்குறுதிகளில் சேர்ப்பது தொடர்பாக முக்கிய அரசியல் கட்சிகளை தொடர்பு கொண்ட போதிலும் அவர்களிடமிருந்து இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று கூறியுள்ளனர். மத்திய கிழக்கில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் மோதல்களை எதிர்கொள்ள இறைவேண்டல் மற்றும் நோன்பு ஆகியவற்றை மட்டுமே ஆயுதங்களாக பயன்படுத்துமாறு கிறிஸ்தவர்களை வலியுறுத்தினார் புனித பூமியின் முன்னாள் பாதுகாவலர் அருள்பணியாளர் பிரான்சிஸ்கோ பாட்டன். மார்ச் 19 வியாழக்கிழமையன்று யோர்தானிலுள்ள நெபோ மலையில் விவசாயிகளுக்கு உரையாற்றிய போது இவ்வாறு வலியுறுத்தினார் அருள்பணியாளர் பாட்டன். காசா மற்றும் லெபனோனில் ஏற்பட்டுள்ள மனிதாபிமான நெருக்கடியை சுட்டிக்காட்டியுள்ள அருள்பணியாளர் பாட்டன் அவர்கள் இடம்பெயர்ந்த மக்கள், பேரழிவிற்குள்ளான உள்கட்டமைப்புகள் மற்றும் உணவு மற்றும் மருந்துகளின் கடும் பற்றாக்குறை குறித்தும் விவரித்தார். மேலும் தீர்வு காணப்படாத மோதல்கள் பயங்கரவாதத்தை உருவாக்கும் என்று எச்சரித்த அவர், வன்முறையற்ற தீர்வுகள், அனைத்துலக அளவிலான நடவடிக்கைகள் மற்றும் அமெரிக்காவின் கொள்கையில் மாற்றம் ஆகியவற்றின் அவசியத்தை வலியுறுத்தினார். கடந்த காலங்களில் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகியோர் விடுத்த அமைதிக்கான வேண்டுகோள்களை முன்மாதிரியாக கொண்டு உலக அமைதிக்காக அனைத்து விசுவாசிகளும் ஒன்றிணைந்து இறைவேண்டல் மற்றும் நோன்பை கடைபிடிக்கும் ஒரு மாபெரும் ஆன்மீக கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார் அருள்பணியாளர் பாட்டன். கம்போடியா நாட்டின் பூர்வீக இனமான கெமர் இனத்தின் முதல் ஆயரான மேதகு ஜோசப் சாலஸ் உட்பட கெமர் ரூச் ஆட்சி காலத்தில் கொல்லப்பட்ட 12 கத்தோலிக்கர்களை புனிதரென அறிவிக்கும் செயல்முறையில் கம்போடிய கத்தோலிக்க தல திருஅவை ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டியுள்ளது. இந்த 12 மறைச்சாட்சிகளின் வாழ்க்கை மற்றும் இறப்பு குறித்த மறைமாவட்ட அளவிலான ஆய்வு நிறைவடைந்துள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ள தல திருஅவை அதிகாரிகள் இதற்காக 3000 பக்கங்கள் கொண்ட விரிவான ஆய்வறிக்கையினை மறைமாவட்டம் தயார் செய்துள்ளது என்றும், இந்த ஆய்வின் முடிவுகள் 12 பேரையும் வணக்கத்துக்குரியவர் என்று அறிவிப்பதற்கான கோரிக்கைக்கு வலு சேர்க்கின்றன என்றும் கூறியுள்ளனர். அருள்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோரை உள்ளடக்கிய இந்த 12 பேரும் போல்பாட் என்ற சர்வாதிகாரியின் கொடூரமான ஆட்சியின் கீழ் 1970 மற்றும் 1977 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் கொல்லப்பட்டனர். கம்போடிய கத்தோலிக்க சமூகத்தை வழிநடத்திய ஆயர் சாலஸ் அவர்கள் கிறிஸ்தவர்களின் மீதான அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வந்த சூழலிலும் நாட்டை விட்டு வெளியேற மறுத்து இறுதியில் அடக்குமுறையினால் உயிரிழந்தார். லெபனோனில் மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் அங்கு பெரும் சுமையால் அவதியுறும் மக்களின் நலவாழ்வு பணிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் 32.5 டன் அவசர மருத்துவ பொருள்களை உதவியாக வழங்கியுள்ளது யுனிசெப் நிறுவனம். யுனிசெப் நிறுவனம் ஏற்பாடு செய்த வாடகை விமானம் மூலம் வந்தடைந்த இந்த விநியோகப் பொருள்கள் மோதல் தொடங்கியதிலிருந்து கொல்லப்பட்ட 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உட்பட அதிகரித்து வரும் உயிரிழப்புகளுக்கு சிகிச்சையளிக்கும் மருத்துவமனைகள், ஆரம்ப நலவாழ்வு மையங்கள் மற்றும் இயங்குநிலை மருத்துவ பிரிவுகளுக்கு உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளன. மருத்துவமனைகள் பெரும் அழுத்தத்தில் இருக்கும் நிலையில் விபத்து சிகிச்சை, தாய் மற்றும் குழந்தை நலன் மற்றும் தொற்று நோய்களுக்கான சிகிச்சை ஆகியவற்றுக்கு யுனிசெப் நிறுவனத்தின் இந்த வழங்கல்கள் மிகவும் இன்றியமையாதவை. மார்ச் 2 திங்கட்கிழமை முதல் யுனிசெப் நிறுவனம் லெபனோன் நாட்டிற்கு 800 டன் நிவாரணப் பொருள்களை வழங்கியுள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.